ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இந்த வீடியோவில் நம்ம வந்து டியூனோஸ் கண்டினியூஸாக பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தா பற்றி தான் ஃபஸ்ட்டு. ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தா. சரிங்களா. பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கன்னா லும்பினி கார்டன், நேபாள். லும்பினி கார்டன் எங்கே இருக்குது? நேபாளில். பேரண்ட்ஸ் யாருன்னா சுத்தோதனா, மாயாதேவி. இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. சரிங்களா. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து குஷிநகர், உத்தரப்பிரதேஷ். நம்மளுக்கு வந்து மகாவீராவும் புத்தாவும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், அது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த மூணுமே வந்து மேட்ச்சில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. சைத்யானா புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் எ மெடிடேஷன் ஹால். மெடிடேஷன் பண்ணுறது வந்து சைத்யா, சைலண்ட்டாக இருப்போம் இல்லையா, அதனால் சைத்யா. விஹாராஸ்னா மோனாஸ்ட்ரிஸ் ஆர் லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் மாங்ஸ். அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அதுதான் வந்து விஹாராஸ். ஸ்தூபாஸ் வந்து பில்ட் ஓவர் த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாஸ் பாடி. தே ஆர் மானுமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ. புத்தாவோட பாடியை வந்து அங்கங்கே வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சாம்பல் வச்சு ஸ்தூபாஸ் கட்டியிருப்பாங்க. அது பேர் தான் வந்து ஸ்தூபாஸ். அதுதான் புத்தாஸ் பாடி ரிமைன்ஸ் வந்து வச்சு கட்டினது தான் ஸ்தூபாஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீனயானா மகாயானாக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸு, ஹீனயானா எப்படி இருக்கும், மகாயானா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிட் நாட் வர்ஷிப் ஐடல்ஸ் ஆர் இமேஜஸ் ஆஃப் புத்தா. இவங்க வந்து எந்த ஐடியல்ஸும் இமேஜஸுமே வந்து கும்பிடல. வர்ஷிப்டு இமேஜஸ் ஆஃப் புத்தா, புத்தாவோட இமேஜ் வச்சு கும்பிட்டாங்க மகாயானக்காரங்க. ப்ராக்டிஸ்டு ஆஸ்டீரிட்டி, அப்சர்வ்ட் எலாபரேட் ரிச்சுவல்ஸ். சரிங்களா. ஹீனயானாவில் வந்து அவ்வளோவா ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, சடங்கெல்லாம் சிக்கனமாக இருந்துச்சு. ஹீனயானா மகாயானாவில் வந்து ரொம்ப ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பிலீவ்டு தட் சால்வேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஸ் இட்ஸ் கோல். சால்வேஷனை இந்த சாப்பிடாமல் இது பண்ணாமல் உயிர் வந்து துறக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சால்வேஷன். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வைஸாக ஃபாலோ பண்ணாங்க. இங்கே வந்து ஆல் பீயிங்ஸ் ஆஸ் இட் சப்ஜெக்டிவ், எல்லாருமே வந்து இது பண்ணுற மாதிரி தான், சால்வேஷன் பண்ணணுன்ற மாதிரி தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்டு பிராக்ரித் லாங்குவேஜ். சரிங்களா. ஹீனயானா வந்து பிராக்ரித் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மகாயானா வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீனயானா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த டெரவாடா. இது எல்லாமே கேட்டிருக்காங்க கொஷின்ஸாக, பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட் டு சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், டிபெட், சைனா, ஜப்பான், வேர் மிடில் பாத் வாஸ் அக்செப்டட். மகாயானாவில் வந்து மிடில் பாத் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங்ஸ். ப்ரெஸ்கோஸ் ஆன் த சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த அஜந்தா கேவ்ஸ் எங்கே இருக்குதுன்னா, அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத், மகாராஷ்டிரா ஸ்டேட்டில். டிபிக் த ஜாத்தகா டேல்ஸ். இது கேட்பாங்க. ஜாத்தகா டேல்ஸ் வந்து எங்கே வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ்கோ பெயிண்ட்லனா, அஜந்தா கேவ்ஸில் தான் இருக்குது. எல்லோரா கேவ்ஸில், அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத், மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிடில் பாத்னா என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு நெய்தர் இன்டெல்ஜ் இன் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி ப்ளஷர் நார் கமிட்டிங் சிவியர் பீனன்ஸ். மிடில் பாத்னா ரொம்ப பக்தியாகவும் இல்லை, ரொம்ப தபஸ்வியாகவும் இல்லை, அதே மாதிரி ஃபுல்லாக காட்கிட்ட அட்டாச்சும் இல்லை, ரொம்ப ப்ளஷராகவும் இல்லை, ஒரு நடுநிலைமையாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மிடில் பாத்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜெயினிசம் அண்ட் புத்திசம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ். சிமிலாரிட்டிஸ் வந்து both Mahavira and Buddha hailed from royal families, yet they renounced royal privileges and chose the adopt a ascetic life. ரெண்டு பேருமே ராயல் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. டினைடு அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். வேதாஸை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. தாட் இன் த லாங்குவேஜஸ் ஆஃப் த காமன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி தான் அவங்க வந்து டீச்சிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிட்டட் டிசிபிள்ஸ் ஃப்ரம் ஆல் த கேஸ்ட் அண்ட் ஃப்ரம் போத் த ஜெண்டர்ஸ். எல்லா கேஸ்ட்டும் எல்லா ஜெண்டரும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்டு பிளட் சாக்ரிஃபைஸ் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. பிலீவ்டு இன் த டாக்டரின் ஆஃப் கர்மாவை வந்து இவங்க வந்து நம்பியிருக்காங்க. கர்ம சித்தாந்தா வந்து ரெண்டு பேருமே நம்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பசைஸ்ட் ஆன் ரைட் கண்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபார்மிங் ரிலீஜியஸ் செரமோனியல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஸ் அ மீன்ஸ் டு அச்சீவ் சால்வேஷன். இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எம்பசைஸ் அந்த ரைட் கண்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ரிச்சுவல்ஸ் அது இது பண்ணாமல் அவங்களோட குட் நாலேஜ் ரைட் பார்த்து வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிசிமிலாரிட்டிஸ் பாருங்கள். ஜெயினிசம் புத்திசம்க்கு என்ன வந்து இதுனா, இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத். யார்? ஜெயினிசம். புத்திசம் வந்து இட் ஃபாலோட் மிடில் பாத். இட் ரிமைண்ட் இன் இந்தியா ஓன்லி. இது ஜெயினிசம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. புத்திசம் வந்து இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குது புத்திசம். ஜெயினிசம் வந்து இட் டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவ்ஸ் லைஃப் இன் எவ்ரி லிவிங் பீயிங். காடை வந்து நம்பலை, ஆனால் எவ்ரி லிவிங் பீயிங்லேயும் ஒரு லைஃப் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஆனால் புத்திசம் பாருங்கள், இட் எம்பசிஸ் ஆன் அனாத்மா, நோ எட்டர்னல் சோல் அண்ட் அனித்யா, இம்பர்மனன்ஸ். ஆத்மாவும் இல்லை,
எதுவும் பர்மனெண்ட்டாகவும் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, புத்திசம்காரங்க. நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆர்டராக வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சரிங்களா. ஆர்விபிகேன்னு வச்சுக்கோங்க. ராஜகிரஹா, வைஷாலி, பாட்டலிபுத்ரா, காஷ்மீர். ஃபஸ்ட்டு வந்து ராஜகிரஹாவில் நடந்திருக்கு, செகண்ட் வந்து வைஷாலி, தேர்டு வந்து பாட்டலிபுத்ரா, ஃபோர்த் கவுன்சில் வந்து காஷ்மீரில் நடந்திருக்குது. த டேர்ம் கனா மீன்ஸ் பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். சங்கா மீன்ஸ் அசம்பிளி. அப்போ சங்கானா என்னது? அசம்பிளி. கனானா பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். த கனசங்காஸ் கவர்ட் ஏ ஸ்மால் ஜாகிரபிக்கல் ஏரியா ரூல்டு பை அ எலைட் குரூப். இந்த இது வந்து கனசங்கா வந்து ரூல் பண்ணது எலைட் குரூப் தான் ரூல் பண்ணியிருக்குது. த கனசங்காஸ் ப்ராக்டிஸ்டு இகலிட்டாரியன் ட்ரெடிஷன்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. A kingdom means territory ruled by king or queen. In a kingdom, monarchy, a family which rules for a long period becomes a dynasty. Usually, these kingdoms attach to orthodox Vedic traditions. இவங்கெல்லாம் ட்ரெடிஷன்ஸ் அதை இது ஃபாலோ பண்ணி தான் கிங்ஸ் எல்லாம் ரூல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கிங்டம்க்கும் கனசங்காக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், 16 மகாஜனபதாஸ். இந்த கொஷன் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, எவ்வளோ மகாஜனபதாஸ் இருந்துச்சுன்ட்டு. 16 தான் இருந்துச்சு. அதில் அங்கா, மகதா, வஜ்ஜி, மல்லா, காசி, குரு, கோசலா, அவந்தி, சேதி, வஸ்தா, பாஞ்சாலா, மச்சா, சுரசேனா, அசாக்கா, காந்தாரா, காம்போஜா. இதில் வந்து எது வந்து ஒரு 4 கொடுத்துட்டு எது வந்து மகாஜனபதாஸில் இல்லைன்னு கூட கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நலந்தா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். நலந்தா வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இப்போது வச்சுருக்காங்க. நலந்தா வாஸ் அ லார்ஜ் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் ஏன்ஷியன்ட் கிங்டம் ஆஃப் மகதா. எங்கே இருக்குது இது? மகதா கிங்டமில் தான் இருக்குது. இட் பிகேம் த மோஸ்ட் ரீனவுட் சீட் ஆஃப் லேர்னிங் டியூரிங் த ரெயின் ஆஃப் குப்தாஸ். த வேர்ட் நலந்தா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த நலந்தான்றது என்ன வேர்டுன்னு கேட்பாங்க, சான்ஸ்கிரிட் வேர்டு. காம்பினேஷன் ஆஃப் 3 வேர்ட்ஸ் நா அலாம் தா, மீனிங் நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். பார்த்துக்கோங்க, கேட்க கூட சான்ஸ் இருக்குது. மௌரியன் எம்பையர் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எம்பையர். கேபிட்டல் வந்து பாட்டலிபுத்திரம். ப்ரெசென்ட் டே பாட்னா பீகாரில் இருக்குது. அப்போ வந்து பாட்டலிபுத்திரம் சொன்னது இப்போ பாட்னா இருக்குது. கவர்மெண்ட் வந்து மொனார்கி கவர்மெண்ட் நடந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் இயரா வந்து 322 பிசி டு 187 பிசி. சரிங்களா. மௌரியன் எம்பையர் படி பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் வந்து சந்திரகுப்தா, பிந்துசாரா, அசோகர். இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிங்ஸ் இதில் மௌரியன் எம்பையரில். நெக்ஸ்ட் வந்து மெகஸ்தனிஸ். ஹி வாஸ் த அம்பாசடர் ஆஃப் த கிரீக் ரூலர் செல்யூக்கஸ். யாரோட இவர் செல்யூக்கஸ் நிகேட்டரோட தூதுவர். இந்த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்தா. யாரோட பீரியடில் வந்தார்? சந்திரகுப்தா பீரியடில் வந்திருக்காரு. ஹி ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 14 இயர்ஸ். ஹிஸ் புக் இண்டிகா இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் மௌரியன் எம்பையர். இது நிறைய வாட்டி கொஷன் வந்திருக்குது. இண்டிகா புக்கு தான் வந்து மௌரியன் எம்பையருக்கான ஒரு மெயின் சோர்ஸு. சரிங்களா. அது எழுதினவங்க வந்து மெகாஸ்தனிஸ். யாரோட பீரியடில் வந்திருக்காங்கன்னு நிறைய வாட்டி போயிட்டுருக்காங்க. சந்திரகுப்தா பீரியடில் வந்திருக்காங்க. யாரோட அம்பாசடர் வந்தார்? செல்யூக்கஸ் நிகேட்டரோட அம்பாசடராக வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிராண்டியர் ஆஃப் பாட்டலிபுத்ரா, தி கிரேட் கேபிட்டல் சிட்டி இன் த மௌரியன் எம்பையர் விச் ஹேட். அந்த பாட்டலிபுத்திரம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துலனா 64 கேட்ஸ் டு த சிட்டி வித் 570 வாட்ச் டவர்ஸ். எவ்வளோ வாட்ச் டவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு சிட்டியில் அவ்வளோ இருக்குதுன்னா எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். பாட்டலிபுத்திரம்னா 64 கேட்டு 570 வாட்ச் டவர்ஸ் இருந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் ஏ பிரைட் ஸ்டார் ஈவன் அன் டு திஸ் டே. இப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஹெச்எஸ்ஜி வெல். இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். சரிங்களா. இவர் தான் வந்து அசோக்கை பற்றி இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.